கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த தாவேகாவுடைய வெற்றியை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் ஊசலாட்டத்தில் இருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி இந்த திமுக கூட்டணியிலிருந்து உடனே வெளியேறியிருக்காங்க. இன்னும் விசிக உள்ளிட்ட பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி ஆதரவு கடிதத்தை. இதற்கு கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் பாஜக பல முறை விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அவர் பாஜக பக்கம் மதவாதத்தின் பக்கம் போகக்கூடாதுக்காக நாங்கள் அவர் தக்க வைக்கிறதுக்காகவே காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கணும் கூட ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக காங்கிரஸ் என்று சொன்னாலே கழுத்திருப்பு காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் இன்னைக்கு இந்தியாவில் தொடர்ந்து 3 முறை மதவாத சக்தியான பாசிச சக்தி பாஜக ஒன்றியத்தை ஆள்வதற்கு காரணம் காங்கிரசுடைய பிற்போக்குத்தனமான செயல்கள். கழுத்தறுப்பு கலாச்சாரம் காங்கிரசுக்கு உண்டு. நம்பிக்கைக்கு உகந்த கட்சி அல்ல காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது என்றைக்கே காலாவதியான கட்சி தான். இந்திய ஒன்றியத்தில் ஒரு நாசகார சக்தி பாசிச பாஜகவுக்கு மாற்றாக ஒன்றிய அளவில் வேறு ஒரு மாற்று இயக்கம் இல்லாத காரணத்தால் காங்கிரஸை தூக்கி பிடிக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை இருந்தது. ஒருத்தன் நம்மளை தாக்குவதற்காக அருவாளோடு வர்றான், ஒருத்தன் கம்போடு வர்றான். பாஜக பாசிசம் என்பது அருவாளோடு கூர்மையான வாளோடு அலைகிறான். காங்கிரஸ் கம்புக்காரன் தான். அதனால அருவாள் வெட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த கம்புக்காரனை ஆதரிச்சோம். வெளியுறவு கொள்கை, பொருளாதார கொள்கை, ஈழத்தமிழர் பிரச்சனை, மொழி பிரச்சனை அனைத்திலையுமே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு வேறுபாடே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ் பிரதமர் நரசிம்மராவ். காங்கிரஸ் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் இந்துத்துவாவை பரப்பிய கட்சி, இந்துத்துவாவுக்கு ஆதரவான கட்சி தான் காங்கிரஸ். மக்களின் உணர்வுகளுக்கு எதிரான கட்சி தான் காங்கிரஸ். தமிழ்நாடு என்று பேர் வைக்க வேண்டும் என்று சங்கரிங்கினார் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். அவரை கொச்சைப்படுத்தியதான் காங்கிரஸ். இங்கே மொழி போராட்டத்துக்காக போராடிய மாணவர்களை காக்கை குருவி போல சுட்டு வீழ்த்தியதான் காங்கிரஸ். முதலத்தூர் கலவரத்துக்கு காரணம் காங்கிரஸ். கீழத்தூர்ல கண்ணை கட்டி அப்பாவிகளை சுட்டு அங்கே ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விட மோசமாக நடந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் திருந்துமா அப்படின்னு பார்த்தா பதவி அரிப்புல வெறியில இந்த சிறங்கு வந்தவன் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது மாதிரி காங்கிரஸுக்கு பதவி சிறங்கு மாதிரி அவங்க. இன்னைக்கு விஜய நீங்க ஆதரிக்கிறதுல எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்க தனிச்சு நின்று தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சித்தாந்தத்தை சொல்லி நீங்க வெற்றி பெற்று வந்திருந்து நீங்க ஆதரிச்சா நாங்க பேச மாட்டோம். மதச்சார்பற்ற கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக வேலை பார்த்து அந்த வியர்வை உழைப்பால் மதச்சார்பற்ற கூட்டணியின் தலைவர்களின், தொண்டர்களின், தோழர்களின் உழைப்பால் கிடைத்த 5 சீட்டை வச்சுக்கிட்டு உடனே காட்டி கொடுக்குறது மாதிரி போறீங்களே. அதுக்கு கார்த்தி சிதம்பரம் ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா, மக்கள் பெரும்பான்மையான மக்கள் விஜயை தான் விரும்பி இருக்கிறாங்க, அதனால நாங்க அவருக்கு கொஞ்சம் குறையா இருக்கிறதுனால நாங்க ஆதரிக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், இந்திய ஒன்றியத்துல மோடியை தான் 2024 பெரும்பான்மையானவர் விரும்பி இருக்காங்க. மைனாரிட்டி அரசா இருந்துச்சு. நம்முடைய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவு தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன் நீங்க
பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில் மோடியை விரும்பிட்டாங்கன்னு சொல்லி மைனாரிட்டி பிஜேபி அரசுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல காங்கிரஸ்? என்ன லாஜிக்ல பேசுறாரு சிதம்பரம்? அப்பு, காரைக்குடி அப்பு, என்ன அர்த்தத்துல பேசுறீங்க நீங்களா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் முகவரியே இல்லை, இந்தியாவிலே நீங்க கழுது தெரிஞ்சு கட்டெரும்பு மாதிரி ஆகிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் கழுது தெரிஞ்சு கட்டெரும்பு ஆகிட்டு இருக்கீங்க. இந்தியாவிலே காங்கிரஸுக்கு உயிர் மூச்சு இருக்குன்னு கேட்டா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அது உயிர் மூச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. மதச்சார்பற்ற கூட்டணி இங்கதான் உங்களுக்கு உயிர் மூச்சு. இங்கதான் இந்தியாவிலேயே 10 MP இருக்கக்கூடிய ஊர் தமிழ்நாடு தான். நீங்க நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மறு ஆய்வு பண்ணணும் அவருடைய நடவடிக்கை எல்லாம், கடந்த கால நடவடிக்கை. காங்கிரசுக்கு வாக்கு வங்கியே கிடையாது தமிழ்நாட்டில். காங்கிரஸுக்காக நீங்க தேமுதிகவை சேர்க்கிறேன்னு சொன்னது இதெல்லாம் தவறான முடிவு என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நாங்க வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச விரும்பல, மறுபரிசீலனை பண்ணிருக்கணும். காங்கிரஸ்னா காங்கிரஸுக்கு என்ன கேடர் இருக்கு, காங்கிரஸுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களால் ராஜதந்திரமாக வியூகம் வகுத்து தமிழ் மக்களுக்கு, மொழிக்கு, இனத்திற்கு, நாட்டிற்கு விரோதமான காங்கிரஸை சுடுகாட்டில் புதைச்சா கூட எந்திரிச்சு வந்துட்டாரு. காங்கிரஸ் எரிச்சிட்டு வந்துட்டாரு அண்ணா 67க்கு பின்னாடி இதுவரைக்கும் அவங்க எல்லா சதுரங்க ஆட்டமும் ஆடிட்டாங்க. அவங்களால திராவிட இயக்கம் 2 இயக்கம் இல்லாம தனிச்சு நின்று தமிழ்நாட்டில் ஒரு ஊராட்சியில் கூட கவுன்சிட்டு வர முடியாது. இப்ப நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, நான் இந்த விஜயை கேட்கிறேன், நான் அண்ணாவினுடைய வழியில வர போறேன். 67 அண்ணா, 77 எம்ஜிஆர் சொல்றீங்களே, காங்கிரஸ் கட்சிக்கு முகவரி இல்லாம வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருப்பான், ஆனா காங்கிரஸ் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருப்போம். காங்கிரஸ் நாங்க எங்கன வச்சிருந்தோமோ வச்சிருப்போம். ஒரு வீட்டுக்குள்ள போறோம், காலனி போட்டிருப்போம், அதை கழட்டி வச்சுட்டு தான் போவோம். அது மாதிரி காங்கிரஸ் கட்சி நாங்க என்றைக்கும் திமுக அதிமுக அமைச்சரவையில் சேர்த்ததில்லை. அண்ணாவால் அடித்து நொறுக்கப்பட்ட காங்கிரஸ் சாம்ராஜ்யத்துக்கு, இந்த நாட்டில் நொறுக்கப்பட்ட காங்கிரசுக்கு, மாணவர்கள் இந்திய போராட்டம் நடந்த மாணவர்களை துப்பாக்கி சுழத்திய காங்கிரசுக்கு பாடம் புகட்டி தமிழ்நாட்டில் காலனி மாதிரி அவங்களை நாங்க கலட்டி வச்சிருக்க காங்கிரசுக்கு நீ அமைச்சர்கள் இடம் கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை இந்த விஜய் தொடங்கி வைக்கிற வரலாறு மன்னிக்காது. இங்கே காங்கிரசுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்வு கொடுக்கிறத காங்கிரஸோட அதிமுக கூட்டு, திமுக கூட்டு வச்சிருக்கு. ஆனா எந்த காலத்துல அவங்க எங்க வைக்கிறோமோ அங்க வச்சான். அவன் போட்டிருக்கிற காலில் போட்டிருக்கிற காலனியை கழட்டி வச்சுட்டு போற மாதிரி காங்கிரஸ் கழட்டி வச்சுட்டு போனான். நீ அந்த காங்கிரஸுக்கு சிம்மாசனத்தில் இடம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு வரலாற்று தவறு. இதுக்கு பிஜேபி உடந்த. பிஜேபிக்கு என்ன நினைக்கிறேன், பிஜேபிக்கு இங்க ஆள் இல்லை. இப்ப நான் காங்கிரஸுக்காரர்களை கேட்கிறேன், தமிழ்நாட்டில் விஜய் என்பவர் மதச்சார்பற்றவரா? விஜய் யாரு? RSS முகமுடி அணிந்து ஒரு பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நீங்க பிஜேபி ஆட்சிக்கு ஆதரிக்கீங்க காங்கிரஸ். உங்களை எப்படி இந்தியாவில் அடுத்து மதச்சார்பற்ற காங்கிரஸ் சொல்லி மக்கள் ஆதரிப்பாங்க? நன்றி கெட்ட காங்கிரஸ். இந்தியாவிலேயே தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ் கலைஞர் இந்திராவின் மருமகளே வா, சொக்கத்தங்கமே வா, சோனியா காந்தியே வான்னு சொல்லி பிரதமராக சொல்லி பிரதமர் யாரும் அறிவிக்க முன்வருவதற்கு பயந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தொடர்ந்து மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தா அதற்கு அடித்தளமிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தலைவர் கலைஞர். சொக்கத்தங்கம் சோனியா என்று சொன்னார். அதற்கு அடுத்து ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டிய நேரத்தில் இந்தியா கூட்டணியில, மதச்சார்பற்ற கூட்டணியில இந்தியாவில் கூடிய தலைவர்கள்லாம் ஒரு அச்சம் கொண்ட நேரத்தில் அச்சத்தை உடைக்கின்ற வகையில் நம்முடைய திமுக கழக தலைவர் ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் இந்தியா கூட்டணிக்கு, ராகுல் காந்தி தான் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு பிரதமர் சொன்ன நன்றி கடனா நீங்க ஆற்றுறீங்க. இதோட நீங்க 2 சீட்டு 3 சீட்டு தமிழ்நாட்டில் வந்துகிட்டு இருக்கீங்க. நாடாளுமன்றத்தில்
நீங்க தாவேகான்றது ஒரு பெரிய கட்சியா நினைச்சு போயிருக்கீங்க. தாவேகா கட்சிக்கு 8 மாவட்டத்தில் ஒரு சீட்டு இல்லை, அது தெரிஞ்சுக்கிறீங்க. காங்கிரஸே நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமே தாவேகா வரலாதான் எழுதும், விஜய் தான் பெரிய சக்தி படைச்ச தலைவர். அவர் உரிய சக்தி படைச்ச தலைவர் இல்ல. இன்றும் திராவிடம் இங்கே, திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ரெண்டையும் சேர்த்து பாருங்க. திராவிட மண் இங்கு, இது பெரியார் மண். இந்த மண்ணில் திராவிட இயக்கம் ரெண்டு கட்டமைப்பு ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆனா காங்கிரஸ் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா கருதுறீங்க. இனிமே விஜய் காலம் தான் எந்திரிக்கும், விஜய் தான் ஒரு பெரிய தலைவராக உருவெடுப்பார் அப்படின்னு நீங்க கணக்கு போடுறீங்க. தவறான கணக்கு. இனிமே நாடாளுமன்றத்தில் நீங்க 2024 வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட போக முடியாது. 8 மாவட்டத்தில் தாவேகா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. நீங்க அரியலூர், விழுப்புரம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் முதல்ல மாநாடு போட்ட விஜய் உளுந்தூர்பேட்டையிலே விஜய்க்கு முடிச்சிட்டாங்க. அங்கே வெற்றி பெற முடியல. அது பெரிய கட்சியா உருவெடுக்கல, உருவாக்கி காட்டுறாங்க மீடியா. இந்துத்துவா இயந்திரத்துல கோளாறு. நான் நேரத்தை விளக்கமா சொல்லியிருக்கிறேன். இயந்திர கோளாறுல, தந்திர கோளாறுல 2 சா அமித்ஷாவும் திரிசாவுடைய முயற்சியில நீ மைனாரிட்டி தாவேக அரசு அமைய போகுது. இன்றிலிருந்து அதை சொல்ல வேண்டியது மைனாரிட்டி தாவேக தான். விஜய் சொல்றாரு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம், நம்பிகளே கன்ஃபார்ம்டார்ல. கன்ஃபார்மா 118 கொடுத்ததுதான் கன்ஃபார்ம். ப்ரோ விஜய் ப்ரோ, உங்களை மக்கள் ஏத்துக்கிறல, உங்களை மக்கள் ஒத்துக்கிறல. எம்ஜிஆர் 1977 129 இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சியில் உட்கார்ந்தாரு. இப்ப நீங்க அமைக்க போற அரசு மைனாரிட்டி அரசு. ஒருத்தங்க சாப்பாடு கேட்டா யாசகம், யாசகக்காரன் தான் சொல்லுவோம். ஒருத்தர் கடன் கேட்டா அது கடன், எனக்கு இலவசமா கொடுங்க அப்படின்னு கேட்டா அது யாசகம் தானே, யாசகம் கேட்கறது தானே. நீங்க இப்ப தமிழ்நாட்டில் யாசகக்காரன், எல்லா கட்சியிலும் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க. இப்படி ஒரு ஆதரவு தேவையா? கன்ஃபார்ம் மக்கள் நம்மள கோட்டைக்கு அனுப்புறாங்க. கோட்டைக்கு உங்களை அனுப்பல, 108 தானே, 118 வெற்றி பெற்றாதான் மக்கள் உங்களை முழுமையா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஆனால் நீங்க ரோசக்காரனா இருந்தா, மானமுள்ளவனா இருந்தா, தாவேகா உண்மையிலே தன்மானம் உள்ள தாவேகா விஜய் இருந்தா, என்னை மக்கள் முழுமையா நம்பல, அதனால நான் முழுமையா நம்புறதுனால நான் ஆட்சி அமைக்கலன்னு சொல்றதுதான் சுயமரியாதை உள்ள காரனுடைய முடிவா இருக்கணும். மற்றவர்கள் ஊழல் பெருவழிகள் சொன்ன அதிமுக கிட்ட போய் யாசகம் கேட்கிறேன், ஆதரவு கேட்கிறேன். நான் தமிழ்ல யாசகம்ன்றேன், அது வழக்கம் தெரியாம இருந்தா பிச்சைக்காரத்தனம். பிச்சை எடுக்க தானே அர்த்தம். அதுக்கு பேரு காசு கேட்டா அது ஒரு பிச்சை, சாப்பாடு கேட்ட ஒரு பிச்சை, நீ சீட்டுக்கு பிச்சை கேட்கிற தானே. மற்றவர்கள், எடப்பாடி பேரை கூட சொல்ல மாட்டேன், மற்றவர்கள், அந்த மற்றவர்கள்ட்ட நீங்க ஏன் படியேறி கேட்கறீங்க? இப்ப என்ன கேட்கறீங்க? யாசகம் தானே கேட்கறீங்க, சீட்டு யாசகம் கேட்கறீங்க. இப்படி ஒரு ஆட்சி தேவையா? ஊழல் பெருவழிகள், லஞ்ச பெருவழிகள் இந்த நாட்டை அழித்தார்கள் சொன்னீங்க. அவங்க தயவுல நீங்க ஆட்சி அமைச்சா அப்ப நீங்க ஊழல் பண்றது தானே. மக்கள் உங்களை, தமிழ்நாட்டு மக்கள் திமுக அதிமுக ரெண்டையும் கணக்கு பண்ணுங்க. உங்களை ஏத்துக்கல. 8 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட உனக்கு கொடுக்கல. நீங்க நடத்துற மாநாடு நடத்துற உளுந்தூர்பேட்டையில் நீங்க வெற்றி பெற முடியல. அப்புறம் என்ன, நீங்க தமிழ்நாடு முழுக்க தீர்ப்பு கொடுக்கணும். தீர்ப்புன்ற தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்கணும். அடிக்கிற அடி, இப்ப அம்மா 91 ஜெயலலிதா அம்மா அடிச்சாங்க, அது வெற்றி. அண்ணா மறைவுக்கு பின்னாடி கலைஞர் 71 தேர்தலில் வெற்றி பெற்றார், அது வெற்றி. அது என்ன வெற்றி? அதுதான் வெற்றி, இது வெற்றி இல்லை. அதனால காங்கிரஸ் ராஜினாமா பண்ணிட்டு 5 இடைத்தேர்தலில் நீங்க வைப்போம், விஜய் ஆதரவோட நில்லுங்க, எங்களை வெற்றி பெற்றுட்டு நீங்க ஆதரிங்க. எங்ககிட்ட வாக்கு வாங்கிட்டு, எங்ககிட்ட காசு வாங்கிட்டு, தேர்தல் நின்றுட்டு செலவு பண்ணிட்டு நீங்க இந்த விஜய் ஆதரிக்கிறது என்பது, விஜய் இந்த உங்க ஆதரவை ஒத்துக்கிறது என்பது திமுக ஊழல் கட்சி,
ஊழல் காசுல தானே காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. ஊழலோட சேர்ந்த கட்சி தானே காங்கிரஸ். திமுக உங்க பாணியில், உங்க வாதத்தின் அடிப்படையில், விஜய் வாதத்தின் அடிப்படையில் ஊழல் திமுகவோட சேர்ந்துதான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக அரசு அமைப்புன்னு சொல்லிட்டு தான் வெற்றி பெற்றிருக்கு. ஸ்டாலின் அரசு அமைப்புன்னு சொல்லி தான் வெற்றி பெற்றிருக்கு. அவங்க ஆதரவு பெறுவது வெக்கமா இல்லையா, மானம் இல்லையா? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு போது ராஜினாமா பண்ணிருக்கணும். நீங்க எப்படி கவர்னர்கிட்ட ஆதரவு கேட்கறீங்க? அப்ப யார் தேவையில்லாத ஊழல் பெருவழி, லஞ்ச பெருவழி, கொள்ளைப்புறமா வரக்கூடிய இவங்களை நீங்க பேரம் பேசி ஆட்சி அமைத்தா இந்த ஆட்சி நியாயமான ஆட்சியா இருக்குமா, ஊழலற்ற ஆட்சியா இருக்குமா, லஞ்சமற்ற ஆட்சியா இருக்குமா? யாருக்காக ஆட்சி அமைக்கிறீங்க? மக்களுக்காக ஆட்சினா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும். ஏன் போடல? இதுல கூடுதலா பார்த்தோம்னா விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வலை வீசுறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர் கூட ஒரு அவசர கூட்டத்தை போடுறாங்க. எப்படி பார்க்கலாம் சார்? தொடர்ந்து ஒரு மாற்றம். நான் என்னை பொறுத்தவரை உறுதியாக சொல்கிறேன், தமிழகத்தில் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. கொள்கைவாதிகளுக்கும் லட்சியவாதிகளுக்கும் அவருடைய கொள்கை லட்சியத்தை கற்பழிப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய சூதாட்டத்தில் விஜயை பயன்படுத்துகிறார்கள், ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறாங்க. இதுல கொள்கைவாதியை லட்சியவாதி மாட்டிக்கிற கூடாது. நாம் எடுத்த கொள்கை சொல்றாங்க மதச்சார்பற்ற கூட்டணி, நம்ம பாஜக அதிமுக வீழ்த்திட்டோம். யார் தாவேக்கா யாருன்னு சொல்லுங்க. அவரை யார் இயக்குறார்? அவருக்கு பின்னாடி கூடிய சக்தி எது? நான் ஓப்பனா சொல்றேன், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி மத RSS, பாஜக, நாக்பூர் தலைமை, காங்கிரஸ் கமலாலயம் தான் இயக்குது. காங்கிரஸ் உள்ள வந்துருச்சுன்னு காங்கிரஸையும் நீ உன் தயவுக்குள்ள வச்சுக்க. திமுகவை தனிமைப்படுத்து. திமுக தனியாகாது. இந்த சோதனை எல்லாம், இது மாதிரி சோதனை 75 ஆண்டுகள்ல பல்வேறு சோதனைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அசாதாரண சொல்லி கொள்கைவாதிகளை உரசி பார்க்குறாங்க. அதாவது அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டா நீங்க ஒரு பெரிய வரலாற்று சாதனை படைச்சிடலாமா? அதனால நான் பேர்கள்லாம் சொல்ல விரும்பல. நாம் ஒரு கொள்கையில உறுதியா இருந்திருக்கிறோம். அந்த கொள்கைக்கு எதிரானவர் தான் தாவேக்கா. தாவேக்கா பிஜேபியுடைய பி டீம். பேரு தாவேக்கா, அது பாரதிய ஜனதா. நாம் தாவேக்காவை ஆதரிப்பது என்பது வரலாற்றில் கருப்பு அத்தியாயத்தை ஆதரிக்க தொடங்கியதாகத்தான் அர்த்தம். பிஜேபியின் பி டீமை தமிழ்நாட்டில் ஆதரிக்க தொடங்குறோம். இப்ப தமிழ்நாட்டில் கால் பதிச்சிருப்பது ஜெண்டா அமித்ஷாவுடைய ஃபார்முலா. இதுதான் ஜெண்டா அமித்ஷாவுடைய ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு, அந்த வலையில் யார் சிக்கினாலும் அவர்களை சந்தேக பார்வையோடு தான் எங்களை போன்ற முற்போக்கு இடதுசாரி சக்திகள் நாட்டு மக்கள் கருதுவார்கள். தாவேகா என்பது புனிதமான கட்சினா, நீ ஆதரவு உனக்கு இல்லைன்னா நீ ஆட்சி அமைக்க கூடாது. அதான் தார்மீக நியாயம். உன்னை மக்கள் முழுமையாக விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை போது நீ 118 இருந்தாதான் ஒரு அரசு அமைக்க முடியும்னா, உனக்கு 118 இல்லைன்னா ஏன் நீ யாசகம் கேட்கிற? இது பாஜக வேலை. இங்க இருக்க கட்சியில கற்பழிக்கிற வேலை. கொள்கையை கற்பழிக்கிறான். கொள்கையை கற்பழிக்காம கற்பு கரசியா கொள்கையில இருக்கணும்னா தாவேக்காவை ஆதரிக்க கூடாது என்பதுடைய கொள்கை. காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் ஏற்கனவே முடிவுரை எழுதப்பட்ட கட்சி, காணாமல் போன கட்சி. இந்த தாவேக்காவை காங்கிரஸ் ஆதரிப்பு மூலமாக கழுத்தறுப்பு காங்கிரஸ், துரோக காங்கிரஸ் வரலாறு மீண்டும் மூடப்படுகிறது. ஓகே சார், நன்றி.